பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 92 வசனம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு அருமையான வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக துக்கங்கள் துன்பங்கள் வரும்போது, சில நேரங்களிலே சில உதவிகளற்ற தன்மைகள் வரும்போது நாம் கர்த்தரை நோக்கி பார்த்தால், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. அதுபோல சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அதுபோல என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அவருடைய ஆறுதல் எங்கிருந்து வரும்? வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அவர் ஒத்தாசை அனுப்பும் பர்வதமாய் காணப்படுகிறார். இந்த நாளிலும் கூட வேதனையோடு பாரத்தோடு இருக்கீங்களா? கர்த்தருடைய வேதத்தை எடுத்து வாசியுங்கள். அந்த வேதத்தில் தேடி வாசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நடக்க வேண்டும், எப்படி நாம் நடக்க வேண்டும், எப்படி நாம் ஒவ்வொரு காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த அருமையான வேத புத்தகத்தின் உலகத்திலே எந்த புஸ்தகமும் தர முடியாத ஒரு சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கையின் அத்தனை காரியங்களையும் உள்ளடக்கிய ஒரு பரிசுத்த புஸ்தகம் இந்த வேதாகமம். அந்த வேதாகமத்தை அந்த 150 பாடல்களை எழுதிய சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானது, என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமானது. தேன் கூட ஒரு அளவுக்கு தான் மதுரமாய் இருக்கும். ஆனால் அதை விட மதுரமான இந்த புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். மன மகிழ்ச்சிய உம்முடைய வேதம், அவருடைய வேதம் நம்முடைய மன மகிழ்ச்சி. அந்த மன மகிழ்ச்சி இந்த நாட்களிலே நாம் அனுபவிக்க வேண்டுமானால் எப்பொழுதும் இந்த வேதம் நம்முடைய இருதயத்தை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். உம்மை நான் தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கு, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும். அழிந்து போகிற உலகத்திற்காக அல்ல பிரியமானவர்களே. இன்றைக்கு நீங்களும் ஞானம் நித்திய ஜீவனுக்காய் ஓடுகிறோம் என்றால், அந்த நித்திய ஜீவன் அழியாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த புஸ்தகத்திலே நாம் தியானமாய் இருக்கும்போது அது நம்மை பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கும். நம்முடைய தீமையான அத்தனை காரியங்களையும் விளக்க வல்லமையுள்ள ஒரே ஒரு புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம். ஆகையால் நாம் அவருடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியாயிருப்போம். எல்லா துக்கத்திலும் நாம் சந்தோஷிக்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.